ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிறது யூனி கோல்டு எக்ஸ் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனின்றது ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ அது கூட பேங்க்ஸ் கோ பிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் அது. இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் பால்ராஜ்ன்றவர் கேட்டிருக்காரு. அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஸ்வைப் பண்ண அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து 1% ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே, அண்ட் தென் முக்கியமான விஷயம், எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் 24K டிஜிட்டல் கோல்டு வந்து கிடைக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட், வெல்கம் போனஸ், ரிவார்ட்ஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் நம்ம பிரித்து மேய்ச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். ஸோ கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக கோ பிராண்டட் கார்டு. ஓகே, கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு மீன்ஸ் ஸோ எஸ் பேங்க் அண்ட் தென் பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ எஸ்பிஎம் பேங்க் கூட இதில் இருக்குது. பட் அதோடைய கிரெடிட் கார்டு இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூட்டில் இல்லை. ஓகே, ஸோ இந்த 3 பேங்க் தான் இப்போதைக்கு இவங்க கிட்ட கோ பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் பேங்க் வரும், இல்லை பேங்க் ஆஃப் பரோடா வரும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் மீன் இங்கே வந்து டிஜிட்டலாக நல்லா டிரான்சாக்ஷன் பண்ணுற கார்டு இது. ஸோ ஆன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரிவார்ட் பாயிண்ட் பேஸ்டு கிரெடிட் கார்டு, அதனால ரிவார்ட் பேஸ்ட் கார்டு நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த கார்டு வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா தகுதி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கும், வயசு 18க்கு மேலே இருக்கும், உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கமாக இருக்கணும். 10,000 20,000 இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அப்புறம் நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும், 700க்கு மேலே. ஸோ அவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் தென் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுங்க 0 தான். நீங்கள் வந்து அந்த ஃபீஸை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த வெல்கம் பெனிஃபிட்டுமே இல்லை. ஓகே, இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்றதால நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க். பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்காக ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் எல்லா ஏரியாவில் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ரூபே வந்து நிறைய கண்ட்ரீஸில் இன்னும் சப்போர்ட் இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி ப்ரோ, அதாவது US டாலர் இருக்க வெப்சைட்டில் வந்து ரூபே கார்டு வந்து அக்செப்ட் ஆக மாட்டுது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். ஸோ எஸ், இந்த ப்ராப்ளம் இருக்குது ரூபேல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு சில இடங்கள்லாம் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரூபே கார்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா UPI சப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ரூபே கார்டுன்றதால UPI சப்போர்ட் இருக்குது. நீங்கள் UPI ஆப்பில் இதை பைண்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுக்குள்ளே நீங்கள் பைண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கார்டில் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஃப்ரீ கார்டுன்றதால. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ். ஸோ இப்போ 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க, அதாவது 1 யூனிக் காயின் கொடுக்குறாங்க. ஒரு தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எலிஜிபிள் ஸ்பென்ஸ் எதை மீன் பண்ணுறாங்கன்னா நவடேஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, ரெண்ட் பேமெண்ட்டு, அப்புறம் யூட்டிலிட்டி பேமெண்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க கேஷ்பேக் தர மாட்டாங்க. அந்த வேலட்லோட இதுக்கெல்லாம் வந்து அவங்க எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நிறைய டாப் பேங்க்ஸோட அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் அப் டு 5x கோல்டு ரிவார்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனி ஸ்டோர் பர்ச்சேஸில். ஓகேங்களா, யூனி ஸ்டோர் பர்ச்சேஸில் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா வச்சர், ஜொமேட்டோ வச்சாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அது 5% கூட சொல்கிறாங்க. அது 100 ரூபாய்க்கு 5 ரூபா கேஷ்பேக்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 100 ரூபாய்க்கு வேணா 5 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு காயினா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஆனால் அது கன்வர்ஷன் பண்ணும். ஓகே, இங்கே பாருங்க, 1 ரிவார்ட் ஈக்குவல் 1% கோல்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலட் இருக்கும், அந்த வேலட்டில் நீங்கள் வந்து கோல்டை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரிடம்ஷன் ஃபீஸ் கூட எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த கோல்டை கன்வெர்ட் பண்ணுற பிரச்சனைங்க இல்லை. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிளுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 to 15 days வந்து டைம் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாபடியெல்லாம் சொல்கிற மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது அடுத்த மாதத்தில் 20ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். ஓகே, அந்த 10,000 இப்போ 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 நாள் டைம் கிடைக்கும். ஓகே, 2ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ண 49 நாள். இதே உங்களுக்கு நீங்கள் 29ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 நாள் தான் டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 20 days தான் டைமு, இல்லை 18 days தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். பேமெண்ட் பண்ணலன்னா இங்கே பாருங்கள் ஃபினான்ஷியல் சார்ஜஸ். ஸோ ஒரு மாதத்துக்கு 3.5% போடுவாங்க. அதாவது 10,000க்கு 350 ரூபா போடுவாங்க.
அது மட்டும் இல்லாத அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டி போடுவாங்க, லேட் பேமெண்ட் ஃபீஸ் போடுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லேட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து ₹100 ₹1000 வரைக்கும் போடுவாங்க. இப்போ ₹500 வச்சுருக்கீங்க, ₹500 நீங்கள் பே பண்ணவே இல்லை. ஸோ அந்த ₹500க்கு ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இதே ஒரு ₹2000 இருந்ததுன்னா அதுக்கு வந்து ₹300 அப்படி பேமெண்ட் பண்ணுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 இருந்ததுன்னா அதுக்கு ₹500. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் உங்களுடைய டியூக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதனால் டியூ கரெக்ட் டைம் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே, அடுத்த மாதம் போகிறப்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஜிஎஸ்டி எல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அத்தனை கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் எல்லா வீடியும் சொல்கிற மாதிரி தான். கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸை நீங்கள் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுறது அறவே தவிர்த்துருங்கள். நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாவே ₹1000 நீங்கள் எடுத்தால் கூட ₹500 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகே, சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ டே 1லேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 7500 வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே, ₹75 ₹250 வரைக்கும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதாவது கார்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ எஸ் பேங்க்னா வந்து 75 வரைக்கும் தான் வரும். பேங்க் ஆஃப் பரோடானா ஒரு ₹250 வரைக்கும் மேக்ஸிமம் வேவியர் வரும். ஸோ எப்பவுமே இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணி ஃபியூல் போகிறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ஃபியூலுக்கும் தனி கிரெடிட் கார்டு இருக்குது, அது நம்ம பேஜில் இருக்குது, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மேலே லிங்க் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபியூல் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாரின் கரன்சி மார்க்கப். இவங்க 0% ஃபாரின் மார்க்கப் சார்ஜஸ். இந்த கார்டு ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் 0%. அடுத்த பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆன் இஎம்ஐ. ஸோ இந்த கார்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஸோ இங்கே பேங்க் ஆஃப் பரோடா வேறு கார்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, உன்னால் பே பண்ண முடியலனா இங்கே இருக்கிற யூனிகார்ட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த 10,000. ஓகே, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த 10,000 இங்கே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வேறு வழி இல்லைனா இதை கான்செப்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணுவீங்களா? இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்டீங்க, ஒரு ₹2000 தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் மிஷினில் டேப் பண்ணாவே போதும், பேமெண்ட் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனேபிள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 5000 வரைக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5000 கூட பண்ண வேணாம், எனக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வேணா நீங்கள் பின் நம்பர் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்கிட்ட கார்டு தொலைஞ்சிச்சுன்னா யார் ஒன்றாலும் எடுத்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் தேவையில்லாத விஷயம் அது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெஃபரல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட காயின்ஸ், ஒரு கேஷ் போனஸ், ரிவார்ட்ஸ் அப்படிலாம் இருந்தது. இப்போ வந்து அது இல்லை, பட் ஃபெஸ்டிவல் டைமில் வரும், சம்டைம்ஸ் எனேபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மிஸ்ஸிங் பெனிஃபிட்டுங்க. இதில் இன்டர்நெட் பெனிஃபிட் கிடையாது, டைனிங் இல்லை, கால்ஃப் பெனிஃபிட், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இப்போ அடிச்சிடுறேன். ஸோ இன்சூரன்ஸ் இருக்கலாம், இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, ஒப்பீனியனுக்கு வரும். இந்த கார்டில் இருக்க ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, 0 forex, அதாவது ஃபாரின் கரன்சி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 0 தான். ஸோ யூனிக் கோல்டு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். யூபிஐ எனேபிள்டு கார்டு. ஓகே, அதாவது பார்த்தோன்னா இந்த சைடு லான்ச் அக்சஸ் இல்லை, இன்சூரன்ஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட் இல்லை. ஸோ ரிவார்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் கேஷ்பேக் கொடுக்கலாம், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஃபைன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, அவங்களோட வெப்சைட் வந்துட்டோம். ஜெய்ஜான்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, பாருங்கள், அன்லிமிட்டட் நம்பர்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ கன்வெர்ட் யுவர் ஆல் ரிவார்ட் 24 கேரட் கோல்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கலாம் செம்மையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ₹100 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 100 யூனிக் காயின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கன்வெர்ட் இன்டு 1 டிஜிட்டல் காயினாக வந்துடும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள். ஸோ 100 காயின்ஸ் ஈக்குவல் 1 டிஜிட்டல் கோல்டு. ஓகே, ஃபைன் தான், நோ இஷ்யூ. ஓகே, 0 forex சார்ஜஸ். ஓகே, ஸோ அப்புறம் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதான் சொல்ல, வவுச்சர்லாம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்சன்டேஜில் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்குது. அப் டு 7x ரிவார்ட் பாயிண்ட்ஸு. இங்கே பாருங்கள், இப்போ கூடிய சீக்கிரத்தில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா, அதுக்கும் கோல்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்மிங் சூன், இது கொஞ்ச நாளாகவே இருக்குது. எப்போ இது கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த கார்டு வந்து இப்போ யார் ஒருத்தங்க ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டோட அந்த சர்க்கிளுக்கு வரீங்களோ அவங்க வாங்கலாங்க. ஓகே, கார்டு தான் அது. ஃபாரின் ட்ரான்சாக்ஷனுக்காக இந்த கார்டு வாங்கலாங்க, பிரச்சனை இல்லைங்க. அது பாருங்க, பாருங்கள், பேங்க் ஆஃப் பரோடாவில் இங்கே பாருங்கள். ஸோ அதே யூனிக் கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் பேங்க்லேயே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், அவங்களுடைய ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதான் எங்களுடைய ஆப். இங்கே பாருங்கள், இங்கேயே அது போல் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கோல்டு வேலட் பாருங்கள், அப்படி தான் இருக்கும் கோல்டு வேலட். ஓகே, ஓகே கைஸ், இந்த கார்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். உங்களுக்கு யாராவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தால் அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மகிட்ட உங்களுக்கு அப்போ தான் வீடியோஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.